குருவே அன்னை, குருவே தந்தை, குருவே ஆசான், குருவே தெய்வம். குருவின் சன்னதி கொடுப்பது நிம்மதி, குருதான் எமக்கு எல்லாம். ஓம் சரவண பாபா, ஓம் சரவண பாபா. குருவே அன்னை, குருவே தந்தை, குருவே ஆசான், குருவே தெய்வம். குருவின் சன்னதி கொடுப்பது நிம்மதி, குருதான் எமக்கு எல்லாம். ஓம் சரவண பவா. குரு பிரம்மா, எல்லா இடமும் குருநாதன் நிறைவாக இருக்கிறார். பகவான் அகஸ்தீஸ்வரன் எல்லா இடமும் நிறைவாக இருக்கிறார். குரு விஷ்ணு எல்லாத்துக்குள்ளேயும் பகவான் நிறைவாக இருக்கிறார். பகவான் அகஸ்தீஸ்வரன் எல்லாத்துக்குள்ளேயும் நிறைவாக இருக்கிறார். பகவான் அகஸ்தீஸ்வரன் எல்லாத்துக்கும் மேலே இருக்கிறார். குரு தேவோ மகேஸ்வரா எல்லா இடத்துலையும் இருக்கிறார், எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கிறார், எல்லாத்துக்கும் மேலே இருக்கிறார். குரு சாக்ஷாத் பரபிரம்மம். அது எதுக்கும் அடங்குவதில்லை, ஆனால் அது எல்லாத்துக்குள்ளேயும் அடங்கியிருக்கு. குரு சாக்ஷாத் பரபிரம்மம். பரபிரம்மம் அப்படி தானே, அது எல்லாத்துக்குள்ளேயும் அடங்கியிருக்கு, ஆனால் அது எதுக்குள்ளேயும் அடங்குவதில்லை. அதை நம்ம பிடிச்சி வைக்க முடியாது. நம்ம மூச்சு நம்ம பிடிச்சி வைக்க முடியுமா? அது வரும், அது இருக்கும், அது போகும். குரு சாக்ஷாத் பரபிரம்மம். தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. நம்மளெல்லாம் வாழ்க்கை எப்போவுமே குருவோட பாதத்தில் சமர்ப்பணமாக வச்சுக்கணும். அங்கே தான் பத்திரமாக இருக்கும். வாழ்க்கை பத்திரமாக இருக்கணும்ல, அது பத்திரமான ஒரு இடத்துல தான் வைக்கணும். அப்போ தான் பத்திரமாக இருக்கும் இல்லை? நம்ம ஜுவல்லரியிலேருந்து நகையெல்லாம் வாங்கினா பத்திரமான இடத்துல தானே வைக்கிறோம். அந்த பத்திரமான இடத்துல வச்சா தான் அது பத்திரமாக இருக்கும் இல்லையா? அது ரொம்ப பத்திரமாக வைக்கும். அது மாதிரி வாழ்க்கை எப்போவுமே பத்திரமாக வைக்கணும். வாழ்க்கை தான் மிகப்பெரிய நகை, மிகப்பெரிய சொத்து, மிகப்பெரிய சொத்து. அந்த சொத்தை எப்போவுமே எங்கே வச்சுக்கணும்? குருவோட பாதத்தில் தான் வச்சுக்கணும். குருதான் சர்வம், குருதான் சகலம், குருவே சரணம். இன்றைக்கு நம்மளெல்லாம் கூடியிருக்கும் சந்நிதியினுடைய திருநாமமே ஸ்ரீ அகஸ்தீஸ்வர திருத்தலம். அந்த நாமத்தோடு இருக்கின்ற அந்த திருத்தலத்தில் நம்மளெல்லாம் கூடியிருந்து சேவைகள் செய்வதென்றால் நம்ம பூர்வ ஜன்ம புண்ணியம், நம்மளுடைய பூர்வ ஜன்ம புண்ணியம். இந்த சாயரக்ஷ நேரத்தில் நம்மளெல்லாம் இங்கே கூடியிருக்கிறதுனா அது பூர்வ ஜன்ம புண்ணியம். நான் நம்மளுக்கு ஆசை இருக்குது, ஆனால் யோகம் இருக்கணும்ல. யோகம் இருந்தால் தான் ஆசை ஜெயிக்கும். ஆசையெல்லாம் நிறைய வரும் நமக்கு, ஆனால் எல்லா ஆசையும் ஜெயிக்கிறது இல்லை. யோகம் இருந்தால் தான் ஜெயிக்கும். யோகம் இருக்குது. நமக்கெல்லாம் இன்றைக்கி இங்கே வரணுன்னும், இங்கே வந்து இருக்கணுன்னும், இதெல்லாம் கேட்கணுன்னும், இங்கேருந்து பிரசாதம் கிடைக்கணுன்னெல்லாம் யோகம் இருக்குது. அந்த யோகத்தின்படி நம்மளெல்லாம் இங்கே கூடி இருக்கிறோம். அதான் பாபா எப்போ சொல்லுவேன், யோகம் வரணும், அப்போ தான் பாக்கியம் வரும். யோகம் முன்னுக்கு இருக்கணும், அப்போ தான் பாக்கியம் வரும். அப்போ இன்றைக்கி யோகமும் கிடச்சாச்சு, பாக்கியம் வந்தாச்சு. இந்த சபைக்கு அனந்த கோடி நமஸ்காரம். நம்மளெல்லாம் கூடியிருக்கும் இந்த திருத்தலத்தில் குடிகொள்ளும் தேவதைகளுக்கெல்லாம் அனந்த கோடி நமஸ்காரம். இந்த திருத்தலத்தில் நடக்கின்ற ஆன்மீகமான, தெய்வீகமான, தார்மீகமான சர்வ கைங்கரியங்களுக்கும் அனந்த கோடி நமஸ்காரம். ஓம் சரவண பவா. நம்மளெல்லாம் கோவிலோடு இருக்கிறோம். கோவில் என்றால் கூடியிருந்து கும்பிடுவது தான் கோவிலின் மகிமை. கோவிலெல்லாம் ஏன் கட்டி வச்சுருக்குறோன்னா, கூடியிருந்து கும்பிடுவதுக்கு தான் கோவில். கூடியிருந்து கும்பிடுவதுக்கு தான் கோவில். அப்போ கூடியிருந்து கும்பிட வேண்டியது கோவிலுக்குள்ளே. ஆனால் காலம் நமக்கு ஒத்துழைக்கலை. அதுதான் கோவிலில் வெளியில் இருக்கிறோம் இன்றைக்கி.
ஆனால் கோவிலுக்கு வெளியிலேருந்து கும்பிட்டாலும் கோவிலுக்குள்ளே இருக்கிறவர் தான் கோவிலுக்கு வெளியிலையும் இருக்கிறார். உள்ளேருந்து வெளியில் தானே பார்க்குறார். அப்போ வெளியில் நின்னாலும் அவருக்கு தெரியும் நம்ம எங்கே நிற்கிறோம்னு இல்லையா. சமைப்புன்னு சொல்லுவேன், வெளியில் நின்னா உள்ளே பார்க்குறத விட உள்ளே இருந்து வெளியில் பார்க்கணும். அப்போ தான் வாழ்க்கை விசேஷமாக இருக்கும். வெளியில் நின்று உள்ளுக்கு பார்த்தா கொஞ்சம் தான் தெரியும், உள்ளே இருந்து வெளியில் பார்த்தா எல்லாமே தெரியும். அப்போ உள்ளுக்கு இருக்கணும், உள்ளுக்கு இருந்து வெளியில் வாழணும். அப்போ தான் நம்ம வாழ்க்கை வெற்றி அடையும். அந்த உள்ளுக்கு இருக்கக்கூடிய பக்குவம் நமக்குள்ள இருக்கணும். அந்த பாபா இப்போ சொல்லுவேன், ஹிருதயபூர்வமாக இருக்கணும், உயிரோடு இருக்கணும், உயிரோடு இருக்கணும், உடம்போடு வாழணும், உலகத்தோடு ஜெயிக்கணும். உயிரோடு இருக்கணும் நம்ம எல்லோரும். அதான் நம்ம வேண்டுகிறோம், உயிரோடு இருக்கணும்னு. உயிரோடு இருக்கணும். ஆனால் நம்ம உயிரோடு அவ்வளோ நேரம் இருக்கிறது இல்லை. உலகத்தோடு தான் ரொம்ப நேரம் இருக்கிறோம். உயிரோடு இருக்கிறது கொஞ்சம் தான் இல்லையா. அப்போ உயிரோடு இருந்தால் தான் உருவத்தோடு வாழலாம், உலகத்தில் ஜெயிக்கலாம். பகவான் ஆஞ்சநேய சுவாமி உயிரோடு இருந்தார். பகவான் ராமரோடு இருந்தார். ராமனோடு இருந்துட்டு தான் அவர் உலகத்தில் ஜெயித்தார். நம்மளும் உயிரோடு இருந்தால் தான் உலகத்தில் ஜெயிக்கலாம். அந்த உயிர் யார்? பகவான். இந்த உயிர் தான் கடவுள். உயிரோட்டம் இருக்கிற வரைக்கும் தானே இந்த உலகத்தில் நம்ம ஓடுகின்றோம். அந்த உயிரோட்டம் தான் ஆண்டவன் அருள். அதான் அந்த உயிர் பகவான். அந்த பகவானோட நம்ம எப்போவுமே எப்படி இருக்கணும்? ரொம்ப ஐக்கியமாக இருக்கணும், ஐக்கியமாக இருக்கணும். அதை நம்ம பிரித்து பார்க்கக்கூடாது, அதுக்கு பிரிவினை இருக்கக்கூடாது. எப்போவுமே பகவத் ஸ்மரணம், அந்த ஸ்மரணத்தோடு வாழணும். பகவத் நாமம், அந்த நாமத்தோடு வாழணும். பகவத் பாதம், அந்த பாதத்தோடு வாழணும். எங்கே பகவத் ஸ்மரணம் இருக்கோ, எங்கே பகவத் நாமம் இருக்கோ, எங்கே பகவத் பாதம் இருக்கோ, அங்கே தான் ரக்ஷா. நமக்கெல்லாம் ரக்ஷை வேணும். கஷ்டம் வந்தால் நம்ம எப்படி இருக்கிறோம்? பகவான் நினச்சிட்டு இருக்கிறோம், பகவானோட நாமத்தை சொல்லிகிட்டு இருக்கிறோம், பகவானோட பாதத்தை சேவிச்சுட்டு இருக்கிறோம். அப்போ நம்மளுக்கு ரக்ஷை கிடைக்கிது. அந்த ரக்ஷை தான் நமக்கு வேணும். ஏன்னா நம்மளை சுற்றி என்னென்ன இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியாது. எல்லாமே இருக்குது நம்மளை சுற்றி கொண்டு. அதையெல்லாம் நம்ம ஜெயிக்கணும்ல. நிச்சயமாக நமக்கு ரக்ஷை வேணும். அந்த ரக்ஷை பகவான் தான் தரணும், வேறு யாராலையும் தர முடியாது. அந்த பகவான் அந்த ரக்ஷை நமக்கு தரணும்னா அந்த பகவானோட நம்ம ரொம்ப ஐக்கியமாக இருக்கணும். பகவானோட நம்ம ஐக்கியமாயிட்டோன்னா எல்லாமே கிடைச்சிடும். இதெல்லாம் நமக்கு கிடைக்கணும் தெரியுமா? நல்ல ஆயுள் பலம் கிடைக்கணும், அது பகவான் தான் தர முடியும். நல்ல ஆரோக்கியம் கிடைக்கணும், அதுவும் பகவானோடு தான் இருக்குது, அது அவர் தான் தரணும். நல்ல ஆத்ம ஞானம் கிடைக்கணும், அதுவும் பகவான் தான் தரணும். ஆத்ம ஞானம், ஆயுள் பலம், ஆரோக்கியம், ஆத்ம ஞானம். அப்புறம் ஐஸ்வர்யம், நிறைய ஐஸ்வர்யம் வரணும் நமக்கு. அந்த ஐஸ்வர்யத்தோடு நம்ம குடும்பம் நிறைவாக இருக்கணும். அதுவும் அவர் கையில் தான் இருக்குது. நம்ம குடும்பம்தான். ஆனால் யார் கையில் இருக்குது? பகவான் கையில் இருக்குது. ஏதாவது ஒரு நல்லது நடக்கணும்னா நம்ம அவரை தான் இறுக்கி பிடிக்கணும், அப்போ தான் அது நடக்கும். ஜாதகமெல்லாம் நம்ம கையில் இருக்குது. விதி யார் கையில் இருக்குது? பகவான் கையில் இருக்குது. ஜாதகமெல்லாம் நம்ம கையில் வச்சுருக்குறோம், விதி பகவான் கையில் இருக்குது. அப்போ நல்ல விதி வரணும், அதுக்கு தான் நம்ம ஜாதகத்தை வச்சு கும்பிட்டுருக்குறோம். ஜாதகத்தை பகவானோட பாதத்தில் வச்சு பகவானை பிடிச்சிட்டு இருந்தால் நல்ல விதி வரும். அப்போது நம்ம குடும்பம் க்ஷேமமாக இருக்கணும்னாலும் பகவானோட ஆசீர்வாதம் வேணும். நம்ம செய்யும் தொழில்களெல்லாம் அபிவிருத்தி ஆகணும், அதுவும் பகவான் கையில் தான் இருக்குது. நமக்கு படிச்சிருக்கலாம், நல்ல திறமையெல்லாம் இருந்தாலும் கூட நம்ம செய்கிற காரியங்களெல்லாம் வெற்றி அடையணுன்னா பகவானோட ஆசீர்வாதம் தான் வேணும். சிலவங்களெல்லாம் நிறைய படிச்சிருப்பாங்க, பெரிய வேலையிலலாம் இருப்பாங்க, ஆனால் இதுலேயுமே வெற்றி கிடைக்கிறது இல்லை. எதை எடுத்தாலும் கீழே விழுந்துடும். அப்படி இருக்கக்கூடாது.
பகவானோட அனுகிரகம் இருந்தால் நம்ம நினைக்கிறதெல்லாம் சரியாக இருக்கும், நம்ம சொல்லுவதெல்லாம் சரியாக இருக்கும், நம்ம செய்வதெல்லாம் சரியாக இருக்கும். இதெல்லாம் சரியாக இருந்தால் தான் நமக்கு வெற்றி கிடைக்கும். அப்போ இதெல்லாம் சரியாகணும். அதுக்கு என்ன பண்ணணும்? பகவானுக்கு நம்ம ரொம்ப சேவை பண்ணணும். எப்படியெல்லாம் சேவை பண்ணணும்னு கேட்டால், ஒரு கோவில் எப்படியெல்லாம் இருக்கணும்னு கேட்டால், அந்த கோவிலோடு வாழ்கின்ற நம்மளெல்லாம் எப்படி இருக்கணும்னு கேட்டால், கோவில் ஒரு பாடசாலையாக இருக்க வேணும். கோவில் ஒரு பாடசாலையாக இருக்க வேணும். கோவில் ஒரு யாகசாலையாக இருக்க வேணும். கோவில் ஒரு தேவசாலையாக இருக்க வேணும். கோவில் ஒரு தர்மசாலையாக இருக்க வேணும். இதெல்லாம் இருந்தால் தான் அதுக்குள்ளேருந்து நமக்கு கிடைக்கிறது பிரசாதம். இதெல்லாம் எங்கே இருக்கோ அங்கே தான் பிரசாதம். அப்போ நிச்சயமாக நம்மளெல்லாம் வாழ்க்கையில் முன்னேறணுன்னா நிறைய விஷயங்கள் உணரணும். நம்ம படிக்கணும், நிறைய படிக்கணும். நிறைய யாகங்களுக்கு, யஜ்னங்களுக்கு எல்லாம் நம்ம சாட்சியமாக இருக்கணும். நிறைய யாகங்கள், யஜ்னங்கள் எல்லாம் நடக்கணும். எப்படி நடக்கணும்? நம்ம மூலியமாக நடக்கணும். நிறைய தெய்வீகத்தை நம்ம உயர்த்தி பாடணும். தெய்வீகத்தை நம்ம எப்பவுமே உயர்த்தி பாடணும். அப்போ தான் தெய்வீகம் பெருகும். பகவான் ஆஞ்சநேய சுவாமி எப்போவுமே பகவானுடைய நாமத்தை புகழ்த்தி பாடிக்கொண்டே இருக்கிறார். பகவான் நாரத மகர்ஷி எப்போவுமே பகவானுடைய நாமத்தை புகழ்த்தி பாடிக்கொண்டே இருக்கிறார். அம்பாள் ஒவ்வை பாட்டி எப்போவுமே பகவானுடைய நாமத்தை பாடிக்கொண்டே இருக்கிறாள். அப்போது தெய்வீகத்தை எப்போவுமே நம்ம புகழ்த்தி பாடணும். தெய்வீகம்தான் உலகத்தில் பெருகணும். தெய்வீகத்தை எப்போவுமே புகழ்த்தி புகழ்த்தி பாடி தார்மீகத்தில் நம்ம நிறைவாக வாழணும். தார்மீகம் எங்கெல்லாம் தார்மீகமாக இருக்கிறோமோ அங்கே தான் நம்ம வாழணும். இங்கெல்லாம் தர்மத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துக்கிண்டு சேவைகள் நடந்துட்டு இருக்கிறோமோ அங்கே தான் நம்ம சேர்ந்துக்கணும்.